15 புராணங்களிலும் ஸ்லோகங்களின் எண்ணிக்கைகளில் மிகப்பெரிய புராணம் ஸ்கந்த மகா புராணம் என்று கூறுகிறார்கள். இந்த ஸ்கந்த மகா புராணத்திலே ஒரு நிகழ்ச்சி அந்த முடிவு பகுதி. இந்த ஸ்கந்த மகா புராணத்தை தமிழிலே குமாரகோட்டத்திலே முருகப்பெருமானின் திருவருளாலே கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதுகிறார். அதிலே இந்த தமிழ் கந்த புராணத்திலே தெய்வயான இந்த உணவு வழிதினம் ஆகியோடு பெறுகின்றன. இதன் முடிவில் ஒரு நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார்கள். தக்ஷன் என்று ஒருவன் தங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவன் ஒரு யாகத்தை செய்து சிவபெருமானை பரவலாக அவதூறாக பேசி அவமானிக்கிறான். அப்பொழுது தகிசி என்கிற முனிவர் அவனுக்கு நகல் சொல்லி பாவத்தின் குடியில் விடாமல் இருக்க அவனுக்கு அறிவுரை கூற முனைகிறார். தட்சணையை கேள், நீ இவ்வாறு கூறுவது தவறு என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், சிவன் பரம்பொருளானால் சாத்தியமாக அல்லவா இருக்க வேண்டும். இப்படி மந்தியோர்களை கருத்துக் கொண்டும் மயானத்திலே சாம்பலை பூஜிக் கொண்டும் பாம்புகளை அணிந்து கொண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று வாய்ப்போன்றவர்களை நாம் பேசுகிறார். அப்பொழுதும் கடும் கோபம் வந்தாலும் அவரது அறியாமை வேண்டி வருந்தி அவரை நல்ல வழியே கொண்டு வர முயற்சிக்கிறார் தரிசுரிவர். அப்பொழுது கூறுகிறார், தாருகாவனம் என்று ஒரு வனம். இந்த வனத்திலே பல முனிவர்கள் பல யாகங்களை செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் நினைக்கிறார்கள், நன்மையை செய்தால் நன்மை விளையும், தீமையை செய்தால் தீமை விளையும். நாம் நன்மையை செய்து நமக்கு வேண்டுவதை நாம் அதற்கு தகுந்த மந்திரங்களை சொல்லி யாகங்களை செய்து அதை பெற்றுக்கொள்ளலாமே. இந்த இறைவனை நாம் ஏன் வணங்க வேண்டும்? தினம் தினம் போய் எனக்கு சிவபெருமானுக்கு நாம் சொல்ல கிடைக்கலாம் என்று நினைத்தார்கள். இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார் சிவபெருமான். நாமெல்லாம் பாடம் புகட்டுவது என்றால், என்னை இப்படி சொல்லிவிட்டானா நான் யார் என்று உனக்கு காண்பிக்க நினைப்போம். ஆனால் சிவபெருமான் பாடம் புகட்டும் என்பது அதுபோல உள்ள அலங்காரம் அல்ல. அவருக்கு அது போன்ற தேவையும் இல்லை. அவர்கள் அந்த பாவத்தில் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை உணர்வது ஒன்றே அவர்களுக்கு வழி. தாய் தனது குழந்தையை திருத்துவது போல அவர்கள் திருத்த முனைந்தார். மகாவிஷ்ணுவை அழைத்து அந்த பாக்களை கலைந்து கொண்டு வந்து அந்த மோகினி அவதாரத்தை வருமுறை கூறினார். மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தில் வந்தார். அப்பொழுது இந்த முனிவர்கள் எல்லாம் யாகங்களை செய்வதை விட்டுவிட்டு இந்த மோகினியின் பேரழகளே வழங்கி மோகினியின் பின்னாலேயே சென்றனர். இப்பொழுது நன்மை எங்கே சென்றது, தீமை எங்கே சென்றது? நாம் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் தீமைகளை செய்தாலும் நாம் தவறு செய்யும் பொழுது நமக்கு நல்லவழியை காட்டுவதற்கு தானே இறைவன். அப்போது இறைவனை வழங்கலாம் நமக்கு நல்லவழி கிடைத்திருக்குமே. இது ஒரு புறம் இருக்க மோகினியின் பின்னாலேயே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே சிவபெருமான் அவரது 25 வேலைகளில் ஒன்றான பிக்ஷாடர் என்ற வேடத்தை எடுத்து கையில் திருவோட்டினை ஏந்தி பிச்சை கேட்டு நிர்மாணமாக செல்கிறார். இந்த முனிவர்களின் மனைவிமார்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்கிறார். அப்பொழுது இந்த வேத மந்திரங்களை இனிமையான குரலிலே பாடிக்கொண்டே செல்கிறார். இந்த தேனிலும் இனிய காலத்தை கேட்டு எல்லோரும் வெளியே வந்து பார்க்கிறார்கள். இறைவனின் அழகிலே மயங்கி சொக்கி போய் அவர்கள் இறைவனின் பின்னாலேயே செல்கிறார்கள். மிகவும் உல்லாசமாக இருக்க முனைகிறார்கள். 48,000 குழந்தைகள் பிறக்கின்றன அவர்களுக்கு. ஒரு கணத்திலே இந்த 2 குழுவர்களும், அதாவது சிவபெருமானும் சிவபெருமானுக்கு பின்னாலேயே இந்த முனிவர்களின் மனைவியரும் வேறு ஒரு புறமிருந்து மோகினி அவதாரத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவும் இந்த முனிவர்களும் ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த முனிவர்கள் தங்களது சுயநிலைக்கு வருகிறார்கள். வந்து ஆகா, நம் மனைவியெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஏதோ ஒரு அந்நிய ஆடவரோடு இருக்கிறார்கள் என்று அவர்களை திட்டி வசை கூறி வீட்டுக்கு செல்லுமாறு கூறுகிறார்கள். அவர்களும் இந்த உலகத்திலேயே இல்லை, இறைவனின் பேரழகில் மயங்கி இறைவன் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கோபமெல்லாம் இறைவனே திரும்புகிறது. இந்த சிவனை நான் என்ன செய்கிறேன்பா என்று சொல்லி அவர்கள் பெரும் யாகங்களை செய்து அதிலிருந்து வருவனை வைப்பெல்லாம் இறைவன் மீது ஏவுகிறார்கள். முதலிலே ஒரு புலி வருகிறது. புலியை இறைவன் மீது ஏவுகிறார்கள். அந்த புலியை கொண்டு புலியின் தோலை இடையில் தரித்துக் கொள்கிறார். ஒரு சூலாயுதம் வருகிறது, அதை ஏவுகிறார்கள். அந்த சூலாயுதத்தை ஆயுதமாக ஏற்றிக் கொள்கிறார். பெரும் மந்திரங்களை சொல்லி, மோசமான மந்திரங்களை சொல்லி பெரும் ஒலிகளை எழுப்புகிறார்கள். அந்த உடுக்கை போன்ற ஒலியை தனது கையிலே ரொம்பவாக ஏந்தி இனிய நாதம் வர செய்கிறார். பாம்புகளை ஏவுகிறார்கள். அவற்றையெல்லாம் ஆவணமாக அணிந்து கொள்கிறார். அந்த யாகங்களை செய்யும் முனிவர்களே பயந்து போகும் அளவிற்கு ஓரமான ஒரு உருவத்தை, தலை உடம்பு இல்லாத கை மட்டும் உள்ள ஒரு உருவத்தை வளர்ச்சியில் அதனை ஏவுகிறார்கள். அதனை தலையிலே அணிந்து கொள்கிறார். இப்படி எந்தவித இதுவும் பலிக்காமல் போகவே கடைசியாக பெரும் வேள்வியை எழுப்பி அந்த வேள்வி தீயையும் அந்த தீயிலிருந்து அந்த முயலகன் என்ற அரக்கனின் இறைவன் மீது ஏவுகிறார்கள். அந்த தீயை இடக்கையிலே ஏந்தி முயலகன் மீது ஏறி நின்று கொள்கிறார். நாம் நடராஜமூர்த்தியிலே காண்பதுதான் இறைவனின் இடக்கையிலே தீயும் காலின் கீழ் முயலகன் இருக்காங்க. நம்ம தட்சிணாமூர்த்தியின் ரூபத்திலும் காலின் கீழ் முயலவனை பார்க்கலாம். முயலகன் மேலே திரும்பி இறைவனை நோக்குகிறான். அப்போது இறைவன் திருநடனம் ஆடம் வருகிறார். இந்த நடனத்தை கண்டு தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்து போகிறார்கள். என்றாலும் அந்த நடனத்தின் அதிர்வு தாங்காமல் அந்த சராசரங்களும் அதிர்ந்து போகின்றன. உயிரிழந்த கருணை கொண்டு இறைவன் நடனத்தை நிறுத்துகிறார். அப்போது எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார்.
அப்படி இந்த தவறுகளை செய்த முனிவர்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்து கர்மம் என்பது நமக்கு வெறும் பலன்களை தரும், ஆனால் இறைவனை சேர்க்க வைக்காது என்பதை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கும் அருள் பாலிக்கிறார். ஆக நாம் நன்மையை செய்த நன்மையும் தீமையை செய்த தீமையும் கேட்டாலும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நன்மையே அனுபவித்தாலும் அப்போது நாம் தீமை செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. இது மனித இயல்புதானே. ஆக கர்மத்தை செய்து கர்மத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருந்தால் என்றுதான் தீர்வது. நாம் இப்பொழுது செய்கின்ற இப்பொழுது அனுபவிக்கின்ற நன்மைகள் எல்லாம் இதற்கு முன்பு இருந்த ஜென்மங்கள் பல ஜென்மங்களில் சேர்த்தவற்றில் ஒரு பகுதி என்று கூறுகிறார்கள். அதே பிராரப்த கர்மா என்று கூறுகிறார்கள். நாம் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவிக்கக்கூடிய பாவனைகளை மட்டும்தான் நாம் இப்போது அனுபவிக்கிறோம். மற்றவர்கள் சொற்களாரங்களை அனுபவிக்கிறோம். ஆக நாம் எத்தனை பெருங்கெடுத்துத்தான் இதை தீர்ப்பது? இந்த ஆசைக்குத்தான் ஒரு எல்லை உண்டா? நாம் எவ்வளவு கிடைத்தாலும் நமக்கு போதுமில்லையே. நாம் அமெரிக்காவுக்கு அனுமதியானாலும் 6 மாதங்கள் தான். சூரபத்மனோ 1000 அண்டங்களுக்கு அறுதியாக இருந்தார். அவனுக்கு 108 இளங்களே. ஆக எந்த பொருளை வேண்டினாலும் எந்த பகுதியை வேண்டினாலும் அதற்கு முடிவென்று ஒன்று உண்டு. ஆனால் இறைவனையை நாம் விரும்பினால் அதற்கு முடிவு என்பதே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட தத்துவமாக விளங்கும் இறைவனை எப்படி நாம் அடைவது? கீதையிலே பகவான் சொல்கிறார், இதற்கு முன்பு இருந்த இவர்கள் எவ்வளவு புண்ணியமான இவங்களாக இருந்தாலும் பாவங்கள் இல்லாத இவங்களாக இருந்தாலும் இறைவனை அடைவது மிகவும் கடினமாக இருந்தது. பல தளங்களை செய்து அஷ்டாங்க யோகங்கள் மூலமாக செய்துதான் இறைவனையை பெற முடியும். ஆனால் இந்த கலியுகத்திலோ இறைவன் பேரை சொன்னாலே போதும். நமச்சிவாய என்றால் நாம் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் தான் அழிந்து போகின்றன. விஞ்சமரில் அஞ்சல்ன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகாலினைக்கு நிர்காலம் தோன்றும், முருகா என்று ஓதுவாரணும். இறைவன் பெயரை நாம் காதலாக கசிந்து கண்ணீர் வாங்கி சொன்னால் நாம் செய்த பாவங்கள் தான் போகின்றன அல்லவா? ஆனால் இப்படி பக்தி செய்யும் போது எல்லா நாட்களிலும் நாம் இப்படி பக்தி செய்ய முடியுமா? நமக்கு ஒரு துன்பமோ கஷ்டமோ வரும்போது ஓரளவு நாம் செய்கிறோம். ஆனால் எல்லா நாட்களிலும் நம்மால் இப்படி செய்ய முடியுமா? இங்குதான் நமக்கு இந்த சத்தங்கம் என்ற ஒன்று உதவுகிறது. நாம் தனியாக செய்யும் பக்தியினை காட்டிலும் பல பேருடன் சேர்ந்து செய்யும் பக்திக்கு பல மடங்கு மதிப்பு உண்டு. இதை இறைவனே கூறியிருக்கிறார். ஆக இந்த நீங்கள் எல்லாம் எங்கள் இல்லத்தில் தங்கள் திருப்பாடல்கள் இல்லத்தை சிறப்பித்திருக்கிறீர்கள். ஒரு முறை முருகன் ஔவையாரிடம் கேட்டார், அறிவு மாண்ட ஆதரவு என்ற அந்த அறிஞர் என்ன என்று கேட்கும் பாடசங்கங்களுக்கு எழுதியிருக்கும். அதிலே பெரியது என்ன என்று கேட்கிறார். அப்போது ஔவையார் கூறுகிறார், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமான் உண்டிகள் வந்தோர். இப்படி அடித்துக்கொண்டே போகிறார். நான்முகன் திருமாலின் வயிற்றிலிருந்து பிறந்தால் நாவிலிருந்து பிறந்தால் திருமாலோ அவையாளம் தான், அவைகளோ குருமுனியின் கையிலடக்கம். இப்படியாக சொல்லி 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 அறவோ உமையவள் திருவிரல் மோதிரம், உமையவளோ இறைவன் பாகத் தொடுக்கம், இறைவனோ தொண்டருள்ள தொடுக்கம், தொண்டரும் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று சொல்கிறார். ஆக நாம் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அவரது ஐயார்களுக்கு சேவை செய்தால் அது எல்லாவற்றையும் விட பெரியது. இதனால்தான் கந்த மகாபுராணம் பெரிய புராணமாக இருந்தாலும் தெய்வ சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணத்தையே பெரிய புராணம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த 63 நாயன்மார்கள் சிவனடியார்களை பற்றிய புராணம். ஆக இன்று தங்கள் அனைவருக்கும் சேவை செய்யும் அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இதுபோன்ற வாய்ப்பை எங்களுக்கு இறைவன் மேலும் மேலும் தருவானாக. நாங்கள் இந்த திருநாவுக்கரசர் இறைப்பணி மன்றத்தின் அமைப்பாளர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை கூறி தங்களது திருப்பாதங்களை தெரிவிக்கின்றோம். திருநாவுக்கரசர் இறைப்பணி மன்றத்தின் தலைவராகிய ஈபோ நாராயணன் செட்டியார் அவர்கள், டி சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள், டி முத்தையா செட்டியார் அவர்கள், அருணாசன் செட்டியார் அவர்கள் மற்றும் இந்த முற்றோரில் பங்கு கொண்ட அனைவரும் எங்களது வாழ்க்கையை நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நமது காரைக்கால் அம்மையார் கூறினார், பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் என்று கூறினார். நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம், நாம் எல்லோரும் அதைத்தான் விரும்புகிறோம். அப்படி ஒருமுறை பிறக்க நேர்ந்தால் நிச்சயமாக அவனை மறவாமை வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சைவதலிலே தழைத்தோங்கும் இந்த சமூகத்தில் மட்டுமே நாங்கள் பிறக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதிலும் எங்கள் தாயார் தகப்பனார் திரு சபாசஞ்சிக்கார் முத்துக்கருப்பாய் அவர்களுக்கு பிள்ளைகளாகவே நாங்கள் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம். நன்றி.